பியாஜேவின் அறிவுத்திறன் வளர்ச்சிக் கொள்கை. ஜீன் பியாஜே தியரி ஆஃப் கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஜீன் பியாஜே சுவிட்சர்லாந்து நாட்டைச் சார்ந்த உளவியல் ஆய்வாளர். இவர் அறிதல் உளவியல் கோக்னிட்டிவ் சைக்காலஜி என்பதை பற்றிய புத்தகத்தை எழுதியிருக்கார். அது மட்டுமல்லாமல் குழந்தை உளவியல் என்ற புத்தகத்தையும் எழுதியவர். ஆனால் குழந்தை மைய கல்வி என்று கேட்டால் ரூசோ தான் குழந்தை மைய கல்வி என்று அழைப்போம். மனித மனமானது அறிவு கட்டமைப்பு மற்றும் அறிவின் செயல்களை சார்ந்தது. அடிப்படை அறிவு திறன்களான உறிஞ்சுதல், பார்த்தல், அடைதல் மற்றும் பற்றுதலோடு பிறந்த குழந்தை பின்னாளில் உயர் அறிவாண்மை திறன்கள் பெறுகின்றன. அறிவு கட்டமைப்பு காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் என்று அழைப்போம். அவற்றை ஸ்கீமா என்றும் அழைக்கலாம். ஒரு பொருளை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாளுதலை நாம் ஸ்கீமா என்று வரையறுக்கிறோம். அறிவுத்திறன் வளர்ச்சியின் செயல்பாட்டின் கூறுகளாக முதலில் ஒருங்கமைத்தல், இரண்டாவதாக இணங்குதல், மூன்றாவதாக தன்வயப்படுத்தல், நான்காவது பொருந்துதல். நமக்கு இங்கே நம்பர் மாற்றி கொடுத்துருக்கு. முதலாவதாக ஒருங்கமைதல், 2 இணங்குதல், 3 தன்வயப்படுத்தல், 4 பொருந்துதல். அறிவுத்திறன் கட்டமைப்பை விளக்கியவர் ஜீன் பியாஜே. பியாஜேவின் அறிவுத்திறன் வளர்ச்சி படிநிலையாக 4: 1 புலனியக்க நிலை, செயலுக்கு முற்பட்ட நிலை, புலனீடான நிலை, கருத்தியல் நிலை. புலன் இயக்க நிலை பிறப்பிலிருந்து 2 வயது வரை. நம்ம இந்த படங்களை பார்க்கப்படும்போது கூட அப்படியே குழந்தைங்க என்னென்ன வளர்ச்சி நிலை இருக்காங்க அப்படின்னு தெரியும். சிசு பருவம், முன்பிள்ளை பருவம், பிள்ளை பருவம், அதுக்கடுத்தது குமரப்பருவம். மொழியற்ற நிலையை புலன் இயக்க நிலை என்றும், பார்த்தல், பற்றுதல், உறிஞ்சுதல் போன்ற செயலின் மூலம் அறிவு வளர்ச்சியடைகிறது என்றும், இவற்றை தொட்டுணரும் பருவம் என்றும் அழைக்கலாம். குழந்தை பிறந்த 4 மாதத்தில் பொருளின் நிலைப்புத்தன்மை பற்றி அறியாது பின்பு பொருளின் நிலைப்புத்தன்மை கண்டறிகிறது. பிறந்த 10 மாதங்கள் சென்ற பின்பு பொருளின் நிலைப்புத்தன்மை பற்றி குழந்தை அறிகிறது. குழந்தைக்கு முதலில் அடிப்படை நினைவாற்றல் 2 வயதில் அடிப்படை நினைவாற்றல் தோன்ற ஆரம்பிக்கிறது. எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும், முயன்று தவறி கற்றல் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் தன்மையும் காணப்படும். இது மட்டுமல்லாமல் செல்ஃப் கான்செப்ட் தற்கருத்து தோன்ற ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக உடல் இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு மோட்டார் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கு அடுத்து முன் வாய்மொழி ப்ரீவெர்பல். மொழியை பயன்படுத்தவோ குறியீடுகளை உபயோகிக்கும் ஆற்றலையோ பெற்றிருக்காது. அடுத்ததாக செயலுக்கு முற்பட்ட நிலை வயது நிலைன்னு நம்ம பார்க்கும்போது 2 முதல் 7 வயது வரை காணப்படக்கூடிய நிலையை ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், செயலுக்கு முற்பட்ட நிலை என்று குறிப்பிடுகிறோம். இவற்றை முற்சிந்தனை வளர்ச்சி என்றும் முன் செயல்பாட்டு நிலை என்றும், இவற்றை மீண்டும் 2 பகுதிகளாக முன் செயல்பாட்டு நிலை, உள்ளுணர்வு நிலை என்று பிரித்துக் கொள்கிறோம். உயிரற்ற ஜடப்பொருள்களை உயிர் உள்ளவையாக பாவித்தல், அவற்றை அனிமிசம் என்று அழைக்கிறோம். எடுத்துக்காட்டாக குழந்தைங்க பொம்மைகளுக்கு சோறு ஊட்டுதல், பொம்மைகளை குளிக்க வச்சு தன் பக்கத்திலேயே தூங்க வைப்பார்கள். இதெல்லாம் அனிமிசம். பொருளின் உருவம் இடம் மாறினாலும் அவற்றின் அளவு குறையாது என்ற கருத்து உணரப்படாத நிலை, அப்போது டிஸ்கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக தான் என்ற எண்ணம் உருவாகிறது, ஈகோசென்ட்ரிக். தன்னிலையிலிருந்து மட்டுமே உணரும் தன்மையை ஈகோசென்ட்ரிக். ரியலிசம் யதார்த்தவாத. இதனோடு உள்ளுணர்வு நிலை இன்டியூட்டிவ் ஸ்டேஜ் என்பது இர்ரிவர்சிபிலிட்டி, முன்பின் மாற்றம் இருக்காது. நம்ம ஆங்கிலத்தில் ரிவர்சிபிலிட்டின்னு இருக்குது, அங்கே இர்ரிவர்சிபிலிட்டின்னு வரணும். முன்பின் மாற்றம் தெரியாது அல்லது இருக்காது. எடுத்துக்காட்டாக குழந்தைக்கு முன் ஒரு பொம்மையை வைத்துட்டு உனக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு கேட்டாக்கா குழந்தை பொம்மை என்று குறிப்பிடும். அதே பொம்மையை குழந்தைக்கு பின் எடுத்து வச்சுட்டு உனக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு கேட்டால் குழந்தைக்கு சொல்ல வராது. அடுத்ததாக தாய் தந்தையரை சர்வ வல்லமை படைத்தவர்களாகவும் எங்கும் நிறைந்தவர்களாகவும் கருதுகின்றனர். பின்பற்றுதல், புலன் ரீதியான விளக்கம், கற்பனை விளையாட்டு, விதிகளை முழுமையாக பின்பற்றி எந்த விளையாட்டையும் விளையாட தெரியாமை,
பிரச்சனைக்கு உண்டான தீர்வை உள்ளுணர்வு நிலையில் கண்டறிதல். குழந்தைகளால் பொருள்கள் உருவம் இடமாறினாலும் அவற்றின் அளவு குறையாது என்று கன்சர்வேஷன் என்னும் கருத்து தோன்றும் நிலை. தோன்றா நிலை. புலனீடான செயல்நிலை 7 முதல் 11 வயது வரை. கண்கூடாக பார்ப்பதை கொண்டு மட்டுமே சிந்திக்கக்கூடிய பருவம். பொருட்களின் பல பண்புகளை பற்றி ஒரே நேரத்தில் சிந்திக்கும். அதனால் இவற்றை நம்ம டீசென்ட்ரிங், ஈகோ சென்ட்ரிங்கிலிருந்து டீசென்ட்ரிங்காக மாறும். பொருளின் மாறாத்தன்மையை அறிந்து கொள்ள முடிகிறது. முன்பின் மாற்றங்களை நன்கு உணரும். ரிவர்சபிலிட்டி தெரியும். எந்த விளையாட்டையும் அதற்குரிய விதிகளை பயன்படுத்தி விளையாடும். இறுதியாக கருத்தியல் நிலை 11 வயதுக்கு மேல் அல்லது 12 வயதுக்கு மேல் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். முழு செயல்நிலை அல்லது முறையான செயல்நிலை என்று எதிர்காலத்தில் ஏற்படக்கூடியதை பற்றி சிந்திக்க இயலும். விஞ்ஞானிகளைப் போன்றே செய்ய வேண்டியவை பற்றியும் செய்து முடித்தலை பற்றியும் பதிவு செய்து பரிசோதனைகள் செய்வர். தேவைக்கு தகுந்தவாறு விதிமுறைகளை மாற்றி அமைக்க முயலுவர். எந்த கருத்தையும் பிறர் நோக்கிலிருந்து சிந்திக்க இயலும். குறியீடுகளையும் சமன்பாடுகளையும் புரிந்து கொள்ள இயலும். எடுத்துக்காட்டாக சிவப்பு நிறம் வெள்ளை நிறத்தையும் கொடுத்துட்டு அடுத்த நிறங்களை உருவாக்கு என்று கருதினால் சிவப்பு நிறத்திற்கு A என்றும் வெள்ளை நிறத்திற்கு B என்றும் குறிப்பிட்டு A + B = C என்று குறிப்பிட்டு C ஆனது பிங்க் நிறத்தில் இருக்கும் என்று கருதும்.